தூத்துக்குடிக்கு வருகின்ற 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்து மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு சென்றுள்ள மாணவிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வருகை தரவுள்ளார். அந்த வகையில் நாளை 29ஆம் தேதி 11:30 மணியளவில் சென்னையிலிருந்து விமானத்தில் வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வருகை தரும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடி மரவன் மடத்தில் உள்ள சத்யா ரிசார்ட் தங்கும் விடுதியில் ஓய்வெடுக்கிறார். பின்னர் மாலை 4 மணியளவில் புறப்பட்டு மாலை 4:50 மணிக்கு தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சுமார் 32,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4 தளங்களுடன் கட்டி முடிக்கப்பட்ட மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்து மினி டைட்டில் பார்க்கை பார்வையிடுகிறார். தொடர்ந்து மாலை 5:30 மணியளவில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் உள்ள மாணிக்க மஹாலில் நடைபெறும் வடக்கு தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்கின்றார். அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இரவு சத்யா ரிசார்ட்டில் ஓய்வெடுக்கிறார். தொடர்ந்து 30ஆம் தேதி காலை 9 மணியளவில் சத்யா ரிசார்ட்டில் இருந்து புறப்பட்டு தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வைத்து நடைபெறும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த 75,028 மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பெற உள்ளனர். தூத்துக்குடி வருகை தரும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுகவினர் சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு 30ஆம் தேதி 12 மணிக்கு மேல் தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.